வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பிறக்கக்கூடிய தருணத்தில் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கன்னி லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். இப்போ குரு பகவான் எடுத்துட்டிங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் குரு மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நம்ம அதாவது ஆண்டி கூட அரசன் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருடைய ஜாதகம் இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்து கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த குருவை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரன் அடிப்படையாக வச்சு தான் உங்களோட பலன்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ குரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கே ராஜா குரு தான். அப்போ அப்படியேப்பட்ட குரு பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரத்தை பற்றி முதல்ல பார்த்துடலாம். அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய ஒரு அருமையான ராசி தான் இந்த தனுசு ராசின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக 6ஆம் இடம் அப்படின்றது நோய் நொடி, வம்பு வழக்கு, கடன், அதாவது பிரச்சனை, நமக்கு தேவையில்லாத இன்றைக்கி வழக்கு, இந்த மாதிரி இடம் தான் 6ஆம் இடம் சொல்லுவாங்க. அந்த 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா தலைக்கு வர சுமை தலைப்பாக்கோட போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. இதே மற்ற கிரகங்களாக இருந்தார் அப்படின்னா கொடுக்குறது 100% டைரெக்டாக உங்களுக்கு அப்படியே கொண்டு உங்கள் தலையில் வச்சுருவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணிடுவாருன்னா ஓரளவுக்காவது குறைச்சி கொடுப்பார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ரு குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், தேவையில்லாத வம்பு பிரச்சனை, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 4 மாத காலமாக, அதாவது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 4 மாதமாக பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, முதல் கஷ்டம் என்னென்னா உங்களோட வாழ்வாதாரம் சரியில்லை. வாழ்வாதாரம்னா என்ன? எனக்கு சரியான முறையில் எனக்கு வருமானம் இல்லை, நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, நான் வெளிநாடுக்கு நான் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்குறேங்க, 4 காசு இல்லாத போது கூட நான் நல்லா இருந்தேன், இன்றைக்கி 4 காசு சம்பாதிக்கும் போது எனக்கு பார்த்திங்கன்னா எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல நான் சிரமத்தில் வாழ்கிறேங்கன்னு சொல்கிற இடத்துல இந்த 4 மாதமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ருணரோக சத்ரு குரு அப்படின்னா நீங்கள் கம்முன்னு உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை தேடி வரும். படிச்சிருந்தீங்களா? சரியான வேலை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எதிர்பார்க்குறது அமையல. கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டல. ஜானி ஏறுனா முளம் சரியுது. 100% உங்களுக்கு குரு என்னைக்கு போய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இது உட்காந்தாரோ, ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது கஷ்டங்களை கொடுத்தா கூட ஓரளவுக்கு அது நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல உட்காந்தது தேவையில்லாத மருந்து மாத்திரை செலவு. மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, கணவன் நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை, 3 பேரும் நல்லா இருந்தால் தாத்தா பாட்டி அதாவது அப்பா அம்மாவுக்கு சரியில்லை. இது போல் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு மாறி மாறி கொடுக்க வேண்டிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. சுருக்கம் கறக்கிறது காப்படி, உதைக்கிறது பல்லு போகிற மாதிரி.
அதாவதுன்றது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் இப்போ உட்காந்துருக்குறீங்க. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் நடக்கும். குருவுடைய ஸ்தலம் எங்கே? திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனை வழிபாடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுடைய பாவகத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னேன். யார் வீட்டில்? சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அப்போ அந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா, இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, அந்தவுடைய ரிஷப ராசிக்கும் இந்தவுடைய துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதியாருன்னா சுக்கிரன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாரு? அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எது அப்படின்னா கன்னி ராசி தான். அப்போ இந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குரு. அந்த குரு இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிறாரு. அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் இருக்கிறது கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட நீச்சம் அடைஞ்சவர் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி தான் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ தான் சொந்த வீட்டுக்கு வந்தாருன்னா சொந்த வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார்ல. அப்போ அந்த நல்லது பண்ணுற போது யார் இருக்கிறா? குரு இருக்கிறார். அப்போ அந்த குருக்கு நல்லது பண்ணுவார். அப்போ அந்த குருக்கு நல்லது பண்ணும்போது அந்த குருடைய வீட்டில் யார் இருக்கிறீங்க? அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த குரு அப்போ தான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதத்தில் கொஞ்சம் போராட்டம். எனக்கு தெரிஞ்சு முதல் போராட்டம் தொழில் தான். தொழில் முடங்கி போச்சு, வருமானம் என்றது இல்லை. சொந்த தொழில் செய்துட்டு இருந்தீங்களா, வருமானம் வருது, மிச்சம் பண்ண முடியல. கறக்கிறத காப்படி, உதைக்கிறது பல்லு போடுற மாதிரி உங்கள்கிட்ட இருப்பாங்க. தொழில் கற்றுக்குவாங்க, உங்கள் ஐடியா கேட்பாங்க, கரெக்டாக உங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடிமை தொழில். ஒரு இடத்துல நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேங்க, எனக்கு சரியான முறையில் சம்பளம் வரல, நான் செய்கிற வேலையில் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு வேலை அதிகமாக வாங்குறாங்க, அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதிப்பு மரியாதை குறையுது, தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எல்லாம் இருக்குதுன்னா புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியை உட்காரக்கூடிய ஒரு காலம். குரு பார்க்குறாரு, குரு உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தான் நல்ல யோகத்தை கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன முயற்சி பண்ணனாலும் கண்டிப்பாக குழப்பத்தில் தான் உங்கள் பொழப்பு போகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கும் 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான். இப்போ பொதுவாக மகர ராசியும் கும்பராசிக்கு அதிபதி சனி. சனி இப்போ 3ஆம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்கிறாரு. அதாவது 2ஆம் இடம் சொல்கிறது தனஸ்தான குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியும், 3ஆம் இடம் சகோதரஸ்தான தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அப்படியேப்பட்டவர் 3ஆம் இடத்துல ஒரு ஆட்சியாக இருக்கும்போது அப்போ என்னாகுது? நீங்கள் யார் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. சனி என்ன பண்ணுவார்னா நம்பிக்கை துரோகம் பண்ணுவார். பொதுவாக சனி எப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க, சனி உட்காந்து விடு குட்டு சவரும்பாங்க. சனி பார்த்தா நமக்கு தொழில் முடங்கி போயிடும், அதாவது தேவையில்லாத வீண் வாதம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சுப விரயம் பண்ணிக்கணும். கடன் உடனே வாங்கியாவது இடம் வாங்கி போட்டுருணும், கிரையம் பண்ணணும், வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணுற வயசில் யாருக்கா இருந்தால் கல்யாணம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர செலவு தலைப்போக்கோட போயிடுது, செலவாயிடுது, முதலீடு மிச்சம். இங்கே இல்லைங்கன்னா கடன் பட்டு அப்படி ஏன் செய்யணும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து மாத்திரை, உடல் உபாதைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு இது மாதிரிலாம் கொடுத்துருவோம். இப்படியாப்பட்ட நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு யோசித்து பண்ணணும். ஒவ்வொருத்தருமே நம்ம செய்கிற தவறு என்னென்னா, ஒரு படிப்பு எடுத்திருப்போம், அந்த படிப்பில் படித்து முடிச்சிருப்போம், அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன, நம்ம ஜாதகத்துக்கு என்ன முதல்ல படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுத்தால் நமக்கு நல்ல படிப்பு ஏறும், அந்த படிப்புக்கு தகுந்த வேலை என்ன வேலை செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும், நம்ம ஜாதகத்துக்கு என்ன தொழில் செட் ஆகும் அது பார்த்து அந்த ஃபீல்டில் போனால் தான் நம்ம சாதிக்க முடியும். சரிங்களா? அதாவது படிப்பு இல்லை, அழகு இல்லை, அறிவு இல்லை, நம்ம கதாநாயகன் ஆகணும், கதாநாயகி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சினி ஃபில்டரில் போயிடணும் நம்ம போனோம்னா அது ஏற்றுக்குவாங்களா? அதுபோல் நமக்கு அறிஞ்சு எதை தொட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு முதல்ல செய்யுங்க.
சரிங்களா? அப்படி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் பொதுவாக ஒருத்தருக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். புத்திர பாக்கியம் நமக்கு நல்லா இருக்கணும்னா அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். இப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? புதன் வீட்டில் போய் இப்போ செவ்வாய் இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் 7ஆம் இடத்துல புதன் வீட்டில் போய் வந்து நட்பில் தான் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் நட்பில் தான் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து அதாவது வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் வந்து 7ஆம் இடத்துல புதன் வீட்டில் போய் நட்புல உட்காரும்போது அந்த வீட்டுக்கு அதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பகையாக இருக்கிறார். இப்போ அந்த பகையாக இருக்கிறவர் அவரும் என்ன பண்ணுறாருன்னா அதே 3ஆம் தேதி அன்னைக்கு, புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சொந்த வீட்டுக்கு போகிறாரு. கன்னி ராசிக்கு போகிறாரு. அந்த மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் தான். இப்போ அந்த மிதுன ராசியில் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கன்னி ராசிக்கு போய் புதன் வந்து அவர் ஆட்சியாக உட்காரும்போது புரட்டாசி 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆட்சியாக உட்காரும்போது என்ன பண்ணுவார்? அவர் வீட்டில் யார் இருக்கிறாரு? செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ அந்த செவ்வாய்க்கு தேவை என்ன அது கொடுத்துருவார். அப்போ அந்த செவ்வாய் யாருக்கு அதிபதியாக இருக்கிறாரு? உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ அந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவார். கல்யாணம்ன்றது ஒரு 1000 காலத்தை பயிருன்னு சொல்லுவாங்க. அதை விட குழந்தை பாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர்லாம் பார்த்தீங்கன்னா தவமாக வரமாக இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து எதிர்பார்த்த உடனே குழந்தை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு பார்த்தா ஆண் இருக்கும் பெண் இருக்காது. ஒரு சிலருக்கு பெண் இருக்கும் ஆண் இருக்காது. ஒரு சிலருக்கு ரெண்டுமே இருக்காது. அதுக்கு காரணம் நம்ம சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கா? ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார்? இப்போ நான் பொதுவான பலன் என்ன சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து 3ஆம் தேதி மாறுறாருன்னு. அதுபோல் உங்கள் சுய ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் யார்? ஏன்னா நம்ம பொது பலன் சொல்லும்போது ராசி அடிப்படையாக சொல்கிறோம். அதே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? லக்னத்தை அடிப்படையாக தான் வச்சு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ லக்னத்துக்கு 5ஆம் வீடு யார்? அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? அவரு இப்போ எங்கே இருக்கிறாரு? அவருக்கு இப்போ என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரு? முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு புத்திர பாக்கியம் நல்லபடியாக கொடுப்பார். பொதுவாக 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். முதல்ல 5ஆம் இடம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் தான் பார்ப்பாங்க. பூர்வீகத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பாவம் கருமாக்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில், அதாவது அந்த 5ஆம் இடத்துல வந்து பூர்வ புண்ணிய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் தலசம் பிள்ளையாக மட்டும் நம்ம பிறந்திருந்தா பிச்சை எடுத்தால் கூட நம்ம தரித்திரம் தீராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதகத்தை பாருங்கள். அதுலேயும் முதல்ல நீங்கள் தலசம் பிள்ளையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போனால் உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 6ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிஷப ராசிக்கும் துலா ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் தான் நான் 3ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன். 3ஆம் தேதி தான் சொந்த வீட்டுக்கு வராரு. வந்துட்டாருன்னா 28ஆம் தேதி வரைக்கும் அவர் ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். 11ஆம் இடத்துனா லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ புரட்டாசி மாதம் அதாவதுன்றது 3ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் மண்ணை அமைக்கக்கூடிய வாய்ப்பு, மண்ணை குறைய கிடந்தால் எடுத்து கட்டக்கூடிய வாய்ப்பு, கடன் பிரச்சனை இருந்தால் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு இடம் விற்கலான்னா விற்க முடியாது தவிர்க்கிறீங்களா அது விற்கிறதுக்கு உண்டான யோகம், எனக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கை வளர்ச்சி, வாழ்வாதாரம் என எல்லாம் கலந்தது தான் 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ உங்களுக்கு வந்து 3ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். இப்போ அவர் 9ஆம் இடத்துல பகையாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்துக்கு ஆட்சியாக வந்து உக்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் இப்போ 10ல் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் உழைச்சி கொடுத்தாலும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக நல்ல பேர் வந்திருக்காது. அப்போ கொடுக்குறத நிறுத்தி பாருங்கள், இல்லை ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம என்ன இடத்துல வச்சு நம்மளை பார்த்தாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தும் பாவின்ற பேர் தான்.
சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பால் வெல்ல பால் டேர் வெல்ல பால் குடிச்சிடலாம், பால் டேர் குடிக்க முடியாது இல்லைங்களா? எப்படி என்ன வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, நம்ம இப்படி தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது இல்லைங்களா? நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்துருந்தா 950 வருஷம் போகட்டுங்க, நான் இன்றைக்கி ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதுங்களா. ஆனால் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதை வைக்க போகிறதில்ல, இலவுக்கு வரவும் தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிறவங்க காப்பாற்ற போகிறாங்களா? நாம் வசதியாக இருந்தோம்னா தூரத்தை சொந்தம் கூட பெருமையாக சொல்லிக்குவாங்க, அவங்க என் சொந்தம். கெட்டு போயிட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி கூட அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுதான் இந்த காலம், சரிங்களா? எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா, எப்படி போகலாம், என்ன படிப்பு எடுக்கலாம், எந்த துறையில் போகலாம், நம்ம விளையாட்டுத் துறையில் இருக்கிறோமா, நம்ம அரசியல் இருக்கிறோமா, சினி ஃபீல்டில் இருக்கிறோமா, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோமா, இன்ஜினியராக இருக்கிறோமா, இல்லை நம்ம டாக்டர் மருத்துவத்துறையில் இருக்கிறோமா, இல்லை காவல்துறையில் இருக்கிறோமா, நம்ம லைஃப் எதை தொட்டால் நல்லாயிருக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதன் பிரகாரம் உங்களுக்கு போங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சரிங்களா? மொத்தத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ அதாவது ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறதுனால கவனம் நிச்சயமாக நிறைய இருக்கணும், தேவை, சரிங்களா? எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு தலைக்கு வர்றது உங்களுக்கு தலைப்பாக்கோட போகும். மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.